சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தார். அப்போ ஸ்தேஃபானோஸை கல்லெறிய ஒத்துழைப்பாக நின்ற நபர், அவனை கொலை பண்ண சம்மதமாயிருந்த நபர், கிறிஸ்துவுக்கு விரோதமாக கிறிஸ்துவுக்கு சத்துருவாக செயல்பட்டு கொண்டிருந்த இந்த நபர் சொல்கிறது, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையிலே அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே அவரை ஒப்புரவாக்கப்பட்டோம் என்று சொல்லி பவுல் சொல்வது, நான் ரட்சிக்கப்பட்டதற்கு பின்பதாக தேவனை அறிந்ததுக்கு பின்பதாக என்றல்ல, அவன் சத்துருவாக இருக்கும் போதே குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தினால் தேவனோடு கூட ஒரு புறவு வந்திருக்கிறது. மாணவர்களே, நீங்கள் கிறிஸ்து இயேசுவை அறிந்த பின்பதாக அல்ல, நீங்கள் சிலுவைக்கு விரோதிகளாக இருக்கும் போது, நீங்கள் அவரை அறியாதிருந்த நாட்களில், நீங்கள் பாவத்தில் வாழ்ந்த நாட்களிலேயே கிறிஸ்துவானவர் உங்களுக்காக இரத்தம் சிந்தினார். மாணவர்களே, உங்களுடைய குடும்பத்தை பார்த்து, உங்களுடைய உற்றவர்கள் உடையவர்களை பார்த்து நாங்கள் சொல்கிறோம், அப்படி என்றால் கல்வாரி சிலுவையில் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவானவர் சிந்தின அந்த இரத்தத்தினுடைய விலக்கிறைய மூலமாக உள்ள ரட்சிப்பு உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய உற்றோர் உறவினர்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே வெளிப்படுகிறவர்களே. கிறிஸ்துவினுடைய இரத்தம் எனக்காக பரிந்து பேசுகிறது என்று சொன்னால், ஆபேலினுடைய இரத்தத்தை விட மேன்மையானதை பரிந்து பேசுகிற அந்த இரத்தம் எனக்காக பேசுகிறது என்று சொன்னால், இன்றைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக, என்னுடைய தேசத்தில் உள்ளவர்களுக்காக இந்த இரத்தமானது இனியும் அதிகமாக பரிந்து பேசும் என்று சொல்லி சபையை அழித்த பவுல் சொல்கிறார். கொலை செய்ய மனதாய் இருந்த இந்த பவுல் சத்துருவாய் இருக்கும் போதே இந்த இரத்தம் பவுலுக்காக பரிந்து பேசி அவனை தேவ பிள்ளையாக மாற்றினது என்று சொன்னால், இதே பரிசுத்த இரத்தமானது உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களே, உங்களுடைய தேசத்தில் இருக்கிறவர்களே, உங்களுடைய உற்றோர்கள் உடையவர்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர போதுமானது. நான் சொல்லும் போது இந்த பட்டணத்தில் திரளான ரட்சிப்புகள் நடக்கும்படியாக இரத்தமானது பரிந்து பேசுகிறது.